அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான். வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாம் அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 4ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இளைஞர்கள் எல்லாம் புதிய திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்பு போலெல்லாம் இன்றைய இளைஞர்கள் இல்லை. அவர்கள் பொழுதுபோக்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். சமூகம் கடந்து தன்னுடைய ரசனைக்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றெல்லாம் வளர்ந்து வரும் இளைய சமூகத்தின் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கிறோம். உண்மையில் இளைஞர்களுக்கு நேர்வழி காட்டும் ஒருவரும் இதுபோன்று இளைஞர்கள் மீது வீண் பழிகளையும் பகைகளையும் சொல்லிக் கொண்டிருக்க மாட்டார்கள். ஒரு சமூகம் நல்ல திறனுள்ள குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்றால் அந்த திறன்களை உருவாக்கும் அடிப்படை கல்வி அமைப்புகளை, திறன் மேம்பாட்டு பயிற்சி அமைப்புகளை, குழந்தைகளுக்கு தேவையான திறனை மேம்படுத்துவதற்கான அதிக வழிமுறைகளை ஏற்படுத்தி வைத்துவிட்டு அதன்பால் இளைஞர்களை வழிநடத்துமே தவிர எப்போதும் இளைஞர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதன் வழியாக ஒரு சமூக மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. அடிப்படையில் இளமை காலம் என்பது அந்த இளைஞனின் எதிர்காலத்திற்கான துவக்கம் மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தின் துவக்கமும் அந்த இளைஞனின் இளமை காலத்தில் தான் இருக்கிறது. அந்த இளமை காலத்தை பயனுள்ள வகையில் நாம் உருவாக்குவது ஒவ்வொருவரது கடமை. இதோ இன்றைய ரமலான் வசந்தத்தினுடைய துவக்க சிந்தனை பகுதியாக பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள் சமுதாயத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் இளமை என்னும் தலைப்பில் உரை வழங்க வருகிறார். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இளமை காலம் ஒரு மனிதனின் வாழ்வை தீர்மானிக்கும் பருவம் மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் வளர்ச்சியையும் தீர்மானம் செய்கின்ற காலம். புரட்சிகள், மாற்றங்கள் அனைத்தின் பின்பலமாக இருந்தது இளைஞர்கள்தான். இளைஞர்களை ஆக்கபூர்வமாக உருவாக்குவதும் வழிநடத்துவதும் தான் ஒரு சமுதாய ஏற்றத்திற்கான முக்கிய காரணியாக அமையும். ஏகத்துவ பிரச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் தொடங்கிய போது எழுந்த எதிர்ப்புகள் மலையினும் பெரிதாயிருந்தன. இதனால் வீரமிக்க ஆளுமைகள் தனது பணிக்கு தேவை என்று கருதிய நபிகளார் வல்லோன் அல்லாஹுவிடம் அபூஜஹில், உமர் இருவரில் ஒருவரை எனது வசப்படுத்தி தா என்று பிரார்த்தித்தார்கள். வல்ல இறைவன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நபிகளாரின் பாதுகாப்பு அரணாக்கினான். 40 கடந்த அபூஜஹிலை விட 25 வாசலில் நின்ற உமர்தான் இறைவனின் தேர்வாக இருந்தார். பெருமானாரின் வரலாற்றில் வலம் வந்த இளைஞர்கள் நம்மை ஆச்சரியமூட்டுகிறார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு யுத்தம் முடிந்து மதீனா திரும்பும் வழியில்
அதைல் என்கிற இடத்தில் தன் பரிவாரங்களுடன் தங்கினார்கள். போர் சார்ந்த பயணங்களின் போது தங்கும் இடங்களில் இரவு நேரம் பெருமானாருக்கு ஒருவர் பாதுகாவலராக விழித்திருந்து கடமையாற்ற வேண்டும். அதன்படி இன்று யார் எனக்கு காவல் காக்கப் போகிறீர்கள் என்று பெருமானார் கேட்டவுடன் வீர தோழமைகளின் பக்கம் இருந்து அபுல் ஹுசை என்று ஒரு குரல், அபு ஹைஸ் என்று மற்றொரு குரல், அபு சுஃபா என்று இன்னொரு குரல். ஆர்வமிக்க அந்த குரல்களை கேட்ட பெருமானார் மூவரும் எழுந்திருங்கள் என்று கூற ஒரே ஒரு இளைஞர் மட்டும் எழுந்து நின்றார். மற்றிருவர் எங்கே என்று கேட்டபோது எழுந்த இளைஞர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய பெயர் சக்வான் அபுல் ஹுசை. 3 குரல்களையும் வித்தியாசமாக எழுப்பியது நான் தான். இன்று எப்படியாவது உங்களுக்கு காவல் காக்கும் வாய்ப்பை நான் பெற வேண்டும் என்ற ஆசையில்தான் அவ்வாறு செய்தேன் என்றார். நபிகளாருக்கு பாதுகாப்பு வழங்கும் வாய்ப்பு தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக 3 குரல்களில் மிமிக்ரி செய்து கூறியிருக்கிறார் அந்த இளைஞர். அபுல் ஹுசையின் அதீதமான ஆர்வத்தையும் அவர் நடத்திய அந்த நாடகத்தையும் ரசித்த பெருமானார் சிரித்து கொண்டே அபுல் ஹுசையை தன் பக்கத்தில் அழைத்து ஆசீர்வதித்து அந்த பாதுகாக்கின்ற பணியை அவருக்கு வழங்கினார். அன்னலாரின் ஏகத்துவ கொள்கை பயணத்தில் இளையோர்தான் முன்னணியில் இருந்தனர். அபுல் ஹுசையின் பலகுரல் நாடகமும் நபிகளார் அதை ரசித்து அவரது விருப்பத்திற்கு மதிப்பளித்த அந்த பாங்கும் ஒரு தலைவருக்கும் தொண்டருக்கும் இடையிலான புரிதலையும் மதிப்பையும் வெளிப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இத்தகு புரிதலும் மதிப்புறு ஒருங்கிணைதலும் இன்றைய சமுதாய முன்னோடிகளுக்கும் இளைஞர்களுக்கும் இடையிலே வளர வேண்டும். இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தன்னலமற்ற வாழ்வு, தன் மண்ணுக்காகவும் மனிதர்களுக்காகவும் முந்தும் மனதுடைய பொதுநல சிந்தனை. இந்த முன்மாதிரி வாழ்வுக்கு சொந்தமான ஒரு இளைஞரை பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பாக அறிமுகம் செய்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் பசாராவில் இருந்து அஹ்னப் என்பவர் உங்களை தேடி வருவார் என்று ஒரு முறை முன்னறிவிப்பு ஒன்றை செய்தார்கள். நபிகளார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஆகியோரின் காலத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்தபோது அஹ்னப் மதினா வருகிறார். அவரை வரவேற்ற கலீஃபாவுக்கு ஆச்சரியம் என்னவென்றால் அஹ்னப் மிகவும் இளைஞராக இருந்ததுதான் காரணம். ஓராண்டு காலம் அஹ்னப் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு தங்குகிறார். அரசாங்க அலுவல்களில் கலீஃபாவுக்கு உற்ற துணையாக இருக்கிறார். அதன் பிறகு தனது சொந்த ஊரான பசாராவுக்கு புறப்படுகிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அஹ்னபிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், எதை கேட்டாலும் தருகிறேன், கேளுங்கள் என்றார். அதற்கு அஹ்னப், கலீஃபா அவர்களே, எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். என்னுடைய ஊரான பசாராவை நீங்கள் அறிவீர்கள். முழுவதும் வறண்ட பாலைவன பகுதி. அங்கு விவசாயத்திற்கு சிறிதளவு கூட நீர் வசதி இல்லை. ஏன் குடிக்கக்கூடிய தண்ணீருக்கு கூட மக்கள் அல்லாடுகிறார்கள். எனவே பசாராவின் சற்று தொலைவில் ஓடும் ஆற்றிலிருந்து ஒரு வாய்க்கால் வெட்டி எங்கள் ஊர் பகுதிக்கு நீர் ஆதாரத்தை வழங்கினீர்கள் என்றால் குடிதண்ணீர் பிரச்சனை தீரும், விவசாயம் மேம்பட்டு மக்கள் வாழ்வாதாரமும் பெருகும். நீங்கள் நினைத்தால் நடக்கும் செய்வீர்களா என்று கேட்டார். தனக்கென்று எதுவும் கேட்காது தனது ஊர் மக்களின் துயர் தீர வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்த அஹ்னபை தோளோடு அணைத்து கொண்ட கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அஹ்னப், உன்னை போன்று 100 இளைஞர்கள் எனக்கு கிடைத்தால் முழு உலகமும் இஸ்லாமிய கிலாஃபத்தின் கீழ் நிச்சயமாக விரைவில் வரும் என்று பெருமிதத்துடன் கூறினார்கள். உனது கோரிக்கையை நிறைவேற்றித் தருகிறேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். ஓர் இளைஞன் எப்படி இருக்க வேண்டும்? பசாரா அஹ்னப் போன்று இருக்க வேண்டும். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு ஒரு முன்மாதிரி இளைஞனை நமக்கு அறிமுகம் செய்துள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் அஹ்னபின் லட்சிய விலாசம் உரியதாகட்டும். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட
Mega Digital Flex and Banner. திருமண விளம்பரம் ஓடிங் போர்டுகள் உடனடி பேனர்கள் செய்திட Mega Digital Flex and Banner. மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர் மவுண்ட் ரோட், அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 94007466. கதை கேட்பது என்றால் நமக்கெல்லாம் அலாதி பிரியம். இப்போதைய 30-40 வயதை கடந்த ஒவ்வொருவரும் உம்மாக்களிடமும் மம்மாக்களிடமும் நன்னாக்களிடமும் நன்னிகளிடமும் கதை கேட்டு வளர்ந்தவர்களாகத்தான் இருக்கும். இப்போதைய குழந்தைகள் போல் அல்ல. கதை சொல்வதாக இருந்தால் நாம் அவர்களுக்கு எந்த வேலைகளை வேண்டுமானாலும் செய்து கொடுத்து கதை கேட்கும் பழக்கமுடையவர்களாக இருப்போம். காலம் இந்த கதைகளை பெரியவர்களிடமிருந்து உதிர்த்து போட்டுவிட்டது. அப்படி ஒரு கதை சொல்லியிடம் காலம் உதிர்த்து போட்ட கதை ஒன்றை குமரி மாவட்ட இஸ்லாமிய வட்டார மொழியில் தனக்கே உரித்தான பாணியில் ஒரு சிறந்த கதை சொல்லியாக தமிழகம் மட்டுமல்லாமல் அகிலமெங்கும் தமிழ் பேசும் நல்லிதயங்கள் ஒவ்வொன்றிலும் இடம் பிடித்திருக்கும் நாவலாசிரியர், சிறுகதையாளர், மிகச்சிறந்த கதை சொல்லி பெருவளை எம் மீரான் மைதீன் அவர்கள் அசங்கன் அப்பா கதையை நமக்கு சொல்ல வருகிறார். அசன் கண்ணாப்பா அப்படின்னு ஒருத்தர். அவருடைய ஊர் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஊர். அது வித்தியாசமான ஊர் மட்டுமில்ல, கொஞ்சம் விசித்திரமான ஒரு ஊரும் கூட. ஒரு 10, 20, 25 வீடு இருக்கும் அங்க. ஒரு வரிசையில் 10 வீடு தொடர்ச்சியா இருந்தும் கூட அது ஒரு தெரு மாதிரியான தன்மையில் இல்லை. ஒரு தெருவுக்குண்டான அமைப்பு இருக்காது. சில குடிசை வீடுகள், சின்ன 1-2 ஓட்டு வீடுகள், இடையில ஒரு மட்டுபாவு வீடு, இப்படியாக அவருடைய ஊர் ஒரு தோப்புக்குள்ள இருக்கிறது போல இருக்கும். அநேகமாக எல்லா வீடுகளும் ஒரு தோப்பில் இருக்கும், அல்லது அந்த வீட்டை சுற்றி ஒரு தோப்பு இருக்கும். இப்படியான ஒரு ஊர். அந்த ஊர்ல இருந்து அவங்க பஸ் ஏற போகணும்னா ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாதான் பஸ் ஏற முடியும். இதுதான் அந்த ஊரோட இருப்பு. ஒரு அதிகப்படியான வளர்ச்சி அப்படின்னு சொன்னா மின்சாரம். அந்த ஊர்ல இருந்த மின்சாரம். அந்த ஊர்ல ஒரு சின்ன பள்ளிவாசல் இருந்துச்சு. அந்த பள்ளிவாசல்ல ஒரு அழகான கிணறு இருந்துச்சு. அந்த கிணறுல இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ரொம்ப ருசியான ஒரு குடி தண்ணீர். அதனால அந்த மக்களுக்கு எல்லாருக்கும் அந்த கிணத்துல இருந்து தண்ணி குடிச்சுக்கலாம். அசன்கண்ணா அப்பா அந்த ஊர்ல இருந்து கடைசி அவர் வெளியே போய் கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிப்போச்சு. ஒரு மரணம், தவிர்க்க முடியாத ஒரு மரணத்துக்காக அவர் அந்த ஊரை விட்டு வெளியே போறது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 வருஷமா அவர் அந்த ஊரை விட்டு வெளியே போகவே இல்லை. அவருடைய மனைவி இறந்து போனதுக்கு பிறகு அவர் அங்க இருக்கக்கூடிய சின்ன குட்டி பசங்களுக்கு எல்லாம் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி அவர்கிட்ட ஒரு கதை சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அவரை சுத்தி ஒரு 10-20 பசங்க சின்ன பசங்க அப்படி சுத்தி இருப்பாரு. ஓய் அப்பா, ஓய் பாட்டா, ஒரு கதை சொல்லுவே அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே பசங்க சுத்திட்டே இருப்பாருங்க. போடா பொடி போயில, கதையெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாதுடா அப்படின்னு ரொம்ப பிகு பண்ணிக்கிட்டு அப்புறம் கூப்பிட்டு அவர் நிறைய கதைகள் குழந்தை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பாரு. அந்த பள்ளிவாசல்ல ஒரு பிலால் இருந்தார். அசன் கண்ணாப்பாவுக்கும் அந்த பிலாலுக்கும் கொஞ்சம் பிடித்தம் குறவு. அதனால அந்த கதை சொல்லும் போது நேரடியாக அந்த பிலால் பங்கெடுக்க மாட்டார், மறைஞ்சு நின்று கேட்பார். ஏன்னா அசன் கண்ணாப்பாவுடைய கதைகள் எல்லாமே பேய் கதைகளாக இருக்கும். ஒரு தடவை இப்படிதான் சொல்லுவார். முன்னாடி ஒரு தடவை நான் இப்படிதான் ராத்திரி தொழுதுட்டு பள்ளியிலிருந்து வெளியே வரும்போது திடீர்னு பார்த்தா ஒரு மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு பார்த்தா பக்கத்தில் நிற்கக்கூடிய வாவ மரத்துல ஒரு கொள்ளிவாய் பிசாசு தலைகீழ தொங்கிட்டே கிடக்குது. எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. உடனே நான் அங்க இருந்து ஒரு மந்திரத்தை விட்டு எறிஞ்சேன். அந்த வாமரம் அந்த கிளை முறிஞ்சி கொள்ளிவாய் பிசாசு எடுத்து ஓட்டம் பாரு அப்படின்னு அவர் சொல்லும் போது பசங்கள்லாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா சிரிப்பாங்க. அப்புறம் பசங்க ஒருத்தன் கேட்போம், உங்களை ஒன்னும் செய்யலையா? அதுக்கப்புறம் என்ன ஒன்னும் பிடிங்கிடாது. அது நான் ஒரு கொள்ளிவாய் பிசாசிட்ட இதுக்கு முன்னாடி பீடிக்கு தீ வாங்கினவனாக்கும்.
இது மாதிரியான அவருடைய உரைகள்லாம் இருக்கும். இந்த மோதியார் வந்து நேரா சிரிக்க மாட்டாரு. பிலால், பள்ளியில் இருக்கும் பிலால் எங்கேயாவது தூண் பின்னாடி மறைஞ்சிருந்து வயிற்ற பிடிச்சிட்டு அப்படி கட்டுமையா சிரிப்பார். ஒருவேளை வந்து அவர் சிரிக்கிறத வந்து பரியாசமா சிரிக்கிறத வந்து அசங்கண்ணாப்பா பார்த்துட்டாருன்னா விட மாட்டார். என்ன சிரிக்க, என்னை பத்தி உமக்கு என்ன தெரியும்? இந்த ஊர் பத்தி 40-50 வருஷத்துக்கு முன்னால பயங்கரமான காடாக்கும். முதல்ல நாங்க தான் தைரியமா அங்க வந்து வீட கட்டி வாழ்ந்தவன். அப்போல்லாம் எவ்வளவு பேய் பிசாசுகள் நடமாட்டிட்டு தெரியுமா? அவ்வளவு சுண்ணாம்புக்காக என்கிட்ட ராத்திரி வந்து நான் உடனே என்ன பண்ணுவேன், மடக்கு கத்தியில வந்து சுண்ணாம்பு நீட்டி கொடுப்பேன். எடுக்கும் ஓட்டம். அப்படி இப்படி இது போல அவருடைய உரைகள் எல்லாம் இருக்கும். இது போக அவர் நிறைய கதைகள் சொல்லுவார். அரேபிய கதைகள், அரபி இரவு கதைகள், அப்புறம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொன்ம கதைகள், அப்படி நிறைய சொல்லுவார் அவருடைய கதைகள். அவருடைய அந்த கதைகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அவரு அந்த ஒரு நாயகனாக அந்த கதைக்குள்ள அவர் வந்து வள வருவார். அப்போ அவர் சொல்லும் போது ஒரு மூதாதையருடைய கதையாக சொல்லுவார். நிறைய கதைகள் சொல்லுவாரு. அதுல ஒரு கதை என்ன அப்படின்னா, பழைய காலத்துல இந்த சங்கிலி பேய்கள் வந்து பொம்பளைங்களுக்கெல்லாம் வந்து நகைகளை வந்து கொண்டு போயிடும், திருடிட்டு போயிடும். இந்த நகைகள் எல்லாம் எங்க போட்டு வச்சிருப்பாங்க அப்படின்னா, பாதுகாப்பா எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ஒரு பெரிய துணியில வந்து பந்து மாதிரி சுத்தி 1-2 பானைக்குள்ளாடி எல்லாம் வந்து போட்டு உள்ள வச்சிருவாங்க. அப்படி அவங்க ஒரு இடத்துல வந்து ஒரு பானையில அப்படி நகை பந்தை போட்டு வச்சிருக்கும் போது ராத்திரி வந்து ஒரு மணி 2 மணி சாமத்துல வந்து இந்த பானையை உருட்டி தள்ளிட்டு 2-3 சங்கிலி பேய்கள் வந்து என்ன பண்ணுது, தூக்கிட்டு போயிருது. உடனே இவரு கேள்விப்பட்டு அந்த ஆளு அவரு வீட்டு பெண்டாட்டிக்காரி கதறி கதறி அழுறா. உடனே அழாத, பேதான் தூக்கிட்டு போயிருக்கும், நான் எப்படியா அதை மீட்டுட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி 2 மணிக்கு இவர் வீட்டை விட்டு வெளியே இறங்குறாரு. வெளியே இறங்கும் போது பெண்டாட்டிட்டு சொல்ல, யாரு கதவு தட்டினாலும் திறக்க கூடாது, நானே வந்து என் குரல் கேட்கும், நான் தான் சொன்ன மாதிரி இருக்கும், ஆனாலும் நீ கதவை திறக்க கூடாது, நான் காலையில விடியதுக்குள்ள வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேய்கள் எந்த ஏரியால கிடக்கும் சொல்லி தேடி கண்டுபிடிச்சு அங்க ஒரு வயலுக்கரையோடி ஏறி அந்த காட்டுக்குள்ள பூந்து அங்க ஒரு குளக்கரை தாண்டி போறேன். அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கு. அந்த ஆலமரத்துல போயினா அங்க வந்து இந்த பேய்கள்லாம் இருந்து விளையாடிட்டு இருக்கு. எப்படி விளையாடிட்டு இருக்கு, இவரு வீட்டுல இருந்து கொண்டு போன நகைப்பந்தை வச்சு ஒரு 10 பேய்கள் சுத்தி இருந்து கொலையா முந்திரிக்கா நிறைய ஓடி வா அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுக்கு முதுகுக்கு பின்னாடி போட்டு ஓடி சுத்தி விளையாடிட்டு இருக்கு. அப்ப இவரு என்ன பண்றாரு, நைஸ் அப்படியே புகுந்து அந்த பேய்கள் கூட போய் இவரு இருந்துகிட்டாரு. இவரு அவங்களுக்கு கூட சேர்த்து கொலையா முந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாடிக்கிட்டு இவருக்கு இருக்காரு. அப்ப பேய்களுக்கு வித்தியாசம் தெரியல. அப்ப ஒவ்வொருத்தருக்கு முதுகு பின்னையா வச்சு விளையாடும் போது இவருக்கு முதுகு பின்னாடி அந்த நகைப்பந்து வருது. அப்ப இவர் அதை எடுத்துட்டு கொலையா முந்திரிக்கான்னா அப்படி சுத்திட்டே இருக்காரு. எப்ப வரைக்கும் சுத்திட்டு இருக்காரு, பல விடியது வரைக்கும் சுத்திட்டு இருக்காரு. விடிஞ்ச உடனே அங்க இருந்து ஒரு ஓட்ட நகைப்பந்தை கொண்டுகிட்டு அப்படி இந்த மாதிரி கதைகள், இப்படியான கதைகள் நிறைய அவர் பேசிட்டு இருக்கும்போது பேசுவார். அவருக்கு அந்த ஊர்ல இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த ஊருக்கு போஸ்ட்மேன் வருது, இது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இப்ப அவருக்கு வந்து அவருடைய பேரன் வந்து வெளிநாட்டுக்கு போறான், காதர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒருத்தன் முதல்ல அரேபியாவுக்கு போறான். அவன் அரேபியாவுக்கு போனதுக்கு பிறகுதான் அங்க வந்து இந்த போஸ்ட்மேன் வந்து அரேபியா கடிதம் கொண்டு வரதுக்கு வேண்டி இந்த போஸ்ட்மேன் இந்த ஊருக்கு வந்து போகக்கூடிய ஒரு நிலை இருந்துச்சு. இப்ப இவருக்கு வந்து திடீர்னு பேரன் ஏதாவது ஒரு பெரிய பனியன் இது மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விடும்போது இவர் அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப கம்பீரமா நடப்பாரு. அந்த ஊரே நிறைய வேடிக்கை பார்க்கும், சின்ன பசங்க எல்லாம் போய் தொட்டு பார்ப்பாங்க, சூப்பரா இருக்குவே, ஜம்முன்னு இருக்குவே, ரொம்ப குளிருக்கு கொள்ளாம அப்படிங்கிற மாதிரி பேசுவாரு. இவர் அதெல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப போன பேரன் வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு பழையபடி ஊருக்கு வாரான். வரதுக்கு ஒரு 5-6 நாளத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பேரன் வாரான் அப்படிங்கிற தகவல் இவருக்கு தெரிஞ்சிருது. தெரிஞ்சா இவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சின்ன பையலா குட்டி பையலா கிடந்தான், விமானம் ஏறி போயிட்டு இறங்கி வர போறானே அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. இப்ப பேரன் ஊருக்கு வாரான். வந்து அவன் வந்து நிறைய வெளிநாட்டு பொருட்கள் கொண்டு வரான். அவன் கொண்டு வந்ததுல குறிப்பாக ஒரு டிவியும் கொண்டு வரான். இப்ப வந்து அந்த எல்லாரும் வந்து சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பாக்குறாங்க போறாங்க. இப்ப அவன் வந்து அந்த டிவி பெட்டியை வந்து சாயங்காலம் போல ஆன் பண்ணி ஆண்டனை எல்லாம் கொண்டு வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு அப்படி இருக்கும்போது அங்க முதல்ல ஒரு பாட்டு போடுறான். பாட்டு போட்டா எம்ஜிஆரும் ஒரு கதாநாயகம் அப்படி நல்ல ரொம்ப இணைஞ்சு ரொம்ப பிரியமாக ஆடி பாடக்கூடிய ஒரு பாடல் காட்சி ஓடிட்டு இருக்கு. அப்ப பொம்பளைகளுக்கு எல்லாம் பயங்கர சிரிப்பு. அட நீக்க வந்து போவா, இப்படி கிடந்து ஆடுதா, இவ்வளவு வெக்கம் கிடையாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி எல்லாரும் சிரிச்சு ரசிச்சு பாக்குறாங்க. இவருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. இவர் அப்படியே கோபமா எழும்பி வெளியே வந்துடுறாரு.
வெளியே வந்தா இவருக்கு கதை சொல்லணும். அப்போ ஒரு பையனை கூப்பிடுவாரு, டே வாடா ஒரு கதை சொல்லித்தார அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிடுவாரு. அப்போ ஒரு பையன் சத்தம் போடுவான். 2 பசங்க இவரை கதை கேட்கலான்னு வரும்போது ஒரு டே என்ன டிவி போடுறாங்கடா அப்படின்னு சொல்லி கத்தின உடனே அந்த பசங்க எல்லாரும் அங்க ஓடி போயிடுவாங்க. ஓடி போனா இவருக்கு முதலாக அந்த வெறுமையை இவர் உணர ஆரம்பிக்க ரொம்ப வருத்தமா இருக்கும். இப்ப இவருக்கு வீட்டுல டிவி வந்ததை பார்த்து அந்த ஊர்ல இன்னும் 1-2 இடங்கள்ல மெல்ல மெல்ல டிவி வர ஆரம்பிக்குது. எல்லா வீடுகள்லயும் காலையிலேயே அந்த டிவியை போட ஆரம்பிப்பாங்க. இவர் அசன்கண்ணா அப்பா அந்த திண்ணையில உட்கார்ந்து இருப்பாரு. திண்ணையில உட்கார்ந்தா இவருக்கு ரொம்ப கோபம் வரும். இவருக்கு சொல்லுவார், அந்த சாத்தான அணைச்சு போடுகடா அப்படின்னு சொல்லி கத்துவார் வெளியே இருந்து. அப்ப உள்ள இருந்து மருமகாரி சொல்லுவார், என்ன சொல்லியது, இதெல்லாம் விஞ்ஞான வளர்ச்சியாக்கும். அப்ப இவர் கோபத்தில் சொல்லுவார், விஞ்ஞான வளர்ச்சி எல்லாம் மண்ணாங்கட்டி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேகமா அந்த தெரு நெருங்கி அந்த பள்ளி பக்கத்துல வந்துருவாரு. யாராவது கதை கேட்க சின்ன பசங்க குட்டி பசங்க வராங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் காத்திருப்பாரு. ஒரு பசங்களும் அவர்கிட்ட கதை கேட்க வரமாட்டாங்க. எல்லா பசங்களும் அந்த 2-3 வீடுகள்ல இருக்கக்கூடிய டிவிகளுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப இவருக்கு அந்த கதை சொல்றது, அந்த கதை உலகத்தை இந்த டிவி போட்டி திருடிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கோபம், இதெல்லாம் அவருக்கு ஒரு வேதனையாக மாறுது. யார்கிட்டயாவது ஏதாவது ஒரு கதை பேசணுமே, என்ன கதை நமக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக தீவிரமான யோசனையில அவர் ரொம்ப தளர்ந்து போறாரு. அப்ப அவர் சரி பள்ளிவாசல் பிலாலிட்ட ஒரு கதை சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசிச்சு முந்தி ஒருக்கு இப்படித்தான் கேட்டீங்களா அப்படின்னு ஒரு தொடங்கும் போதே அவர் இன்னொரு ஆள் கூப்பிடுது அப்படிங்கிற மாதிரி நகர்ந்து போயிடுவார். அவர் நல்ல காலத்திலே இவர்கிட்ட கதை கேட்டது இல்ல. அப்ப இப்ப அவர் கேட்கறதுக்கான எந்த இடம் இல்ல. மொத்த வெறுமையும் அசங்கண்ணாப்பாவுக்கு உட்கார்ந்து இருக்கு. ஒவ்வொரு வீடுகள்லையும் பிறகு 1-2 வீடுகள்ல மேலும் 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 டிவி உட்காரும் போது பாத்தீங்கன்னா அந்த தெருவில் நடமாடக்கூடியவங்க அப்பப்போ அங்க உட்கார்ந்து பேசக்கூடியவங்களுடைய எண்ணிக்கையில அந்த ஊர் குறைஞ்சிட்டு போகுது. அசங்கண்ணாப்பா மெல்ல 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 தளர்ந்து போய் சோர்ந்து அவருடைய வீட்டு திண்ணையில படுக்கையா மாறி போயிடுறாரு. இது என்னுடைய கவர்னர் பெத்தா தொகுப்பில் இருக்கக்கூடிய அசன்கண்ணாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதையை உங்களோடு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மகிழ்வான தருணம். நன்றி. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. நம்மில் சிலரது முகங்கள் கூட முகநூல் பெயர் கொண்டே உலகம் அறிந்து கொள்கிறது. பெரும்பாலும் முகநூலை தகவல் தொடர்புக்கு அல்லது பொது தகவல் அறிதலுக்கு என்று பயன்படுத்துபவரை விட அதை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டவர்களே அதிகம். எவையும் அளவு கடந்தால் நம்மை அடிமைப்படுத்திவிடும். இதோ முகநூல் அடிமைத்தனம் பற்றிய ஓர் அழகான கலந்துரையாடலை தருவதற்காக தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் மண்ணை இசத்துல் ஹைராத் மதரசா மாணவர் ஜம்சுதீன் மற்றும் அன்சர் அவர்கள் இதோ நம்மோடு இணைகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் 6ஆம் மண்ணை என்ற ஊரில் இசத்துல் ஹைராத் மதரசா மாணவர் ஏ சம்சுதீன், ஜே அன்சர் அமீன் முகநூல் மோகம் என்ற உரையாடலை இசைமுரசு எஃப்எம் நேயர்களுக்கு பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இசைமுரசு எஃப்எம்மின் சேவைகள் மென்மேலும் வளர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். முடிச்சிட்டேன். ஏதோ பெரிய கோட்டையை பிடிச்ச மாதிரி குதிக்கிற. அப்படி என்னத்தை பிடிச்ச? ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டேன். ஒழுங்கா ஃபேஸ் வாஷ் பண்ணவே தெரியாது. எங்க மூஞ்ச காட்டு ஃபேஸும் தெரியல, ஒழுங்கா பேசவும் தெரியல. பின்ன சும்மாவா உட்கார்ந்த இடத்துல உலகம் பூரா 6000 ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கோம்ல. என்னது 6000 ஃப்ரெண்ட்ஸா? முளைச்சி 3 ஏழை வீடெல்லாம் உனக்கெல்லாம் ஃபேஸ்புக்கில் 6000 ஃப்ரெண்ட்ஸா? ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சி அப்படி என்னத்தை கிழிச்சிட்ட? அது சரி, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பிடிச்சி வச்சிருக்க? எல்லாம் சேட்டிங் தான். அதான் தெரியுமே, ஃபேஸ்புக்னால சேட்டிங் விட சீட்டிங் தான் அதிகம்னு.
அடுப்புக்கறியை விட அண்டங்கருப்பாக இருப்பான். ஆனால் ஃபேஸ்புக்கில் அட்டகாசமான ஆக்டர் மாதிரியே போட்டிருப்பான். படுத்த படிக்கையாக இருக்கிற பாட்டி கூட 18 பளிச்சுன்னு பச்சையாக போய் சொல்லி போட்டா வேற. அசலில் அவங்க பேர் அப்துரமான் அன்சர் தான் இருக்கும். பில்கேட்ஸ் ரேஞ்சில் பீலா விட்டுருப்பாங்க. இதே மாதிரி எத்தனை பேர் ஏமாத்துறாங்க தெரியுமா? அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நன்மையே இல்லைன்னு சொல்றியா? இருக்கு. குவிஞ்சு கிடக்கிற குப்பையில் குண்டுமணி மாதிரி இங்கே ஒன்று அங்கே ஒன்று சில நல்ல விஷயங்களும் இருக்குது. ஆனால் அந்த குண்டுமணியோட குப்பை தான் அதிகம்னு சொல்ல வரோம். உன்னால் ஏற்றுக்க முடியுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கடுப்பேற்றுறார் மக்களே. இதை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? உலகமே உள்ளங்கைக்குள்ள, உலகம் பூரா உறவுல உண்டாக்கும் உன்னதமான கருவி இது. உலகம் பூரா உறவு வச்சு என்ன பண்ண? வீட்டில் உள்ள உறவுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து போச்சு. குடும்பத்தில் ஒரு குதூகலமே இல்லாமல் போச்சு. ஒரு நேரம் வீட்டில் அர்ரஹ்மான் சூறா ஒலி கேட்கும். ஆனால் அங்கே அர்ரஹ்மான் இல்லை, ஏஆர் ரஹ்மான் பாட்டில் ஒலி கேட்டுட்டு இருக்கு. ஒரு நேரம் வாக்கிய சூறா ஓதுனா வறுமையில் அறவே வராதுன்னு வள்ளல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் அங்கே வாக்கியங்கப்பா நோக்கியோட நோங்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் செல்ஃபோன் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையே செல்ஃபோனாக இருக்கக்கூடாது. ஃபேஸ்புக்கில் பேசிக்கலாம், ஆனால் பேசுகிறதே ஃபேஸ்புக்காக இருக்கக்கூடாது. சரி, இப்போ என்னதான் சொல்ல வர? மணிக்கணக்காக மானிட்டரை பார்த்துட்டு கொஞ்சம் மனுஷங்களையும் பாருங்கப்பா. பாத்துட்டோம்ப்பா. கிளம்புப்பா. சரிப்பா. அஸ்ஸலாமு அலைக்கும். கல்வி சுமையானதா சுகமானதா என்று கேட்டால் படிக்கும் எந்த குழந்தையும் கல்வி சுகமானது என்று ஒருபோதும் சொன்னதில்லை. ஏனென்றால் சுகமாக வழங்க வேண்டிய கல்வியை கூட நாம் நிர்பந்தத்தின் பேரில் சுமைப்படுத்தி வைத்திருக்கிறோம். இந்த கல்வி முறையில் மிகப்பெரிய மாற்றம் வேண்டும் என்பதற்காக பலமுறை கல்வி திருத்த கொள்கைகள் கொண்டு வரப்பட்டு விட்டன. ஆனால் மக்கள் மனதில் எந்த திருத்தமும் ஏற்படுத்தப்படவில்லை. உண்மையில் இந்த கல்வியின் சூழல் சுமையாக மாறிப்போனதன் பின்புலம் என்ன? இதோ சுமையாக கல்வியை மாற்றாதீர்கள் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக பொள்ளாச்சி நப்பவி அறக்கட்டளையின் நிறுவனர், முதியோர் பராமரிப்பு இல்ல இயக்குனர், உளவியல் ஆலோசகர் தமிழ்ச்செல்வி அவர்கள் நம்மோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் பொள்ளாச்சியில் முதியோர் இல்லம் நடத்திட்டு வரேன். ஏற்கனவே ஒரு தடவை இந்த இசை முரசு வானொலியில் நான் உங்கள் கூட பேசியிருக்கிறேன். இது செகண்ட் டைம். ரொம்ப நன்றி. 2வது டைம் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நான் இப்போ பேச போகிறது என்னென்னா, நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் தான். எல்லாத்துக்குமே தெரியும். அது எல்கேஜியில் தொடங்கி அது 12th வரைக்கும், +2 வரைக்கும் எவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக கல்விங்கிறது என்னை பொறுத்தளவில் எப்படி வாழணும், எப்படி சொசைட்டி மீட் பண்ணணும், எப்படி மற்றவங்களோட மிங்கிள் ஆகணும், எப்படி குடும்பத்தில் வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணணும், ஃபினான்ஷியலாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கணும். இதை கற்றுக் கொடுக்கறது தான் கல்வியாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. பட் இப்போ அப்படி இல்லை. இப்போ இந்த குதிரை மேலே, நம்ம பந்தய குதிரை மேலே பணம் கட்டிட்டு எது ஃபஸ்ட்டுன்னு உட்காந்துருப்போமே, அந்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. குழந்தைகளும் பேரண்ட்டும் அதே மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. யாரையும் இல்லைன்னு சொல்லிடவே முடியாது. இதில் பேரண்ட்டு பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. வெளியில் போயிட்டு என் குழந்தை கிளாஸ் ஃபஸ்ட்டு, இல்லை ஃபஸ்ட் ரேங்க்கு, இல்லை ஃபஸ்ட்டு ஏ கிரேடு, இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப இது என் பையன் இப்படி படிக்கிறான், அப்படி படிக்கிறான், அவன் படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவங்களும் கஷ்டப்படுறாங்க. பட் என்னென்னா இப்படி சொல்லிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை வாழ்கிறதில்ல. படிப்புங்கிறது எதுக்கு? ஒரு வாழ்வியலில் கற்றுக்கறக்கு மட்டும்தாங்கிறத விட்டுட்டு மற்ற விஷயங்களை இப்போ ஃபஸ்ட்டாக வரணும், எல்லாருமே ஃபஸ்ட்டாக வரணும்னா எப்படி முடியும்? எல்லாருமே ஃபஸ்ட்டாக வரணும்னா அப்போது ஆவரேஜாக படிக்கிற குழந்தைகளோட மனநிலை என்ன ஆகும்? அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா? இந்த குழந்தைகளை சின்னதுலேருந்தே ஃபோக்கஸ்டாக படிப்புன்னு வேறு எந்த விஷயத்துலையும் இதாகாமல் இருக்கும். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சில இருக்குது. அதுலேயும் திணிச்சு அவங்களுக்கு ஒரு குழந்தைத்தனத்தில் எந்தெந்த விஷயத்தை அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும், விளையாடணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு இதே இல்லாமல் இப்போ ஃபுல்லாக, அதாவது இப்போல்லாம் சாட்டர்டே கிளாஸ் இருக்குது, சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குது, அப்புறம் டான்ஸ் இருக்கும், மியூசிக் இருக்கும், ஏதோ ஒரு கிளாஸில் அவங்கள கொண்டு போய் ஆக்குப்பை பண்ணி விட்டுறாங்க பேரண்ட்ஸு. இதுக்காக இதை அச்சீவ் பண்ணுறதுக்காக பேரண்ட் படுற கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகமாக சம்பாதிக்கணும்னு ஆசை,
என் பையனை எப்படியாவது படிக்க வச்சிடணும் என்ன படிக்க வைக்கிறோங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாமல் அவனுக்கு என்ன பிடிக்கும், இல்லை குழந்தைக்கு பாப்பாவுக்கு மகளுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல், எதுவுமே தெரியாமல் எல்லாத்து மாதிரி என் குழந்தை படிக்கணும், இந்த எல்லாத்து மாதிரி என் குழந்தை இருக்கணுங்கிற நினைப்பே ஒரு மிகப்பெரிய தப்பு. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான விஷயங்கள், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு திறமை இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம எல்லாத்து மாதிரி யாருனாலையும் இருக்க முடியாது. 5 வரலும் ஒன்றாவே இருக்காது. கண்டிப்பாக எல்லாத்து மாதிரி யாருனாலும் இருக்கவே முடியாது. சைக்கலாஜிக்கலாக அவங்கவுங்களோட தாட்ஸு எல்லாமே டிஃப்ரெண்ட்டு, எமோஷன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டு. அப்படி எப்படி ஒரு குழந்தை மாதிரி எல்லா குழந்தையும் படிக்கும்? இதை எதிர்பார்த்து இதுக்கான ஒர்க் அவுட் பண்ணி ஹோம்ஒர்க்கு, அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸு, ப்ராஜெக்ட்டு, இவ்வளோ விஷயங்கள். இந்த ஸ்கூல்னாலே எனக்கு இப்போ பயமாக இருக்குது. முதல்ல மாதிரி இல்லை. ஜாலியாக போனோமா, ஒரு 7 பீரியட் முடிச்சோமா, அந்த 7 பீரியடில் ஒரு பீரியட் கண்டிப்பாக ஒரு இது இருக்கும், கேம்ஸ் இருக்கும், அங்கே போய் விளையாண்டோமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இப்போ இல்லை. ஈவினிங் வந்தால் டியூஷன் இருக்கும், ஹோம்ஒர்க் இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கும், அது முடிஞ்ச அடுத்த நாள் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் 10th 12th நினைக்க வேண்டாம், சின்ன குழந்தையிலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. நம்ம ஊரில் இன்னொரு பெரிய விஷயம் இருக்குது, என்ன தெரியுங்களா? ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப முக்கியத்துவம் இருப்பாங்க நம்ம இதில். இதே நான் UK US வந்த டாக்டர்ஸ் கூட எல்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் ஸ்டாஃப் நர்ஸாக இருந்தேன், ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அவங்க ஹேண்ட் ரைட்டிங்லாம் அவ்வளோ ஒன்றும் ரொம்ப சிறப்பாகலாம் இருக்காது. அவங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் ரொம்ப இது பண்ண மாட்டாங்க, ரொம்ப பக்காவாக எழுதுவாங்க, பக்காவாக நேரம் எழுதணும், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இருந்தாலும் அவங்க கல்வி தான் இப்போவும் பெருசாக நிற்கிது இல்லையா? யூஎஸில் படிக்கிறான் என் பையன், யூஎஸில் வேலை செய்கிறான், யூகேயில் படிக்கிறான், இதுதானே பெருசாக நம்ம நினைக்கிறோம். அவங்க ஒன்றும் இந்த மாதிரி இப்படி கரெக்டாக கர்சிவ் லெட்டரு, கரெக்டாக 4 லைன்ஸ் நோட்டில் டிசிப்ளினாக ஹேண்ட் ரைட்டிங்னு ஒரு மார்க்கு, இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு என்ன பொறுத்தளவு என்னோடய கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்வியலை கற்றுக் கொடுங்க. ஒரு குழந்தைக்கு ப்ராப்ளம் வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணணும் கற்றுக் கொடுங்க, அவமானங்களை கற்றுக் கொடுங்க, தோல்வியை கற்றுக் கொடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் ஃபெயில் ஆகணும்னு சொல்ல வரல, பட் ஃபெயில் ஆனால் ஏற்றுக்கிற மனநிலை மட்டும் உருவாக்கி கொடுங்க. எல்லோரும் பாஸ் ஆகணுங்கிற நினைக்கிறது கான்செப்ட் தப்பு. எல்லாம் ஃபெயிலும் இருக்கும், பாஸும் இருக்கும், அதுதான் லைஃப். ரொம்ப நன்றி வாய்ப்பு கொடுத்தமைக்கு. தேங்க்யூ. ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சிய தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். NRIக்கு டெடிகேட்டட் சப்போர்ட், UAEல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க, அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி, சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. குரானிய வசனங்களையும் ஹதீஸுகளையும் பாடலாக சொல்லி வைத்தார்கள், கதையாக சொல்லி வைத்தார்கள், உரையாடலாக தந்து வைத்தார்கள். அதே போன்றதொரு வடிவம்தான் இந்த கவிதையை ஹதீஸாக பேசும் ஓர் அற்புத வடிவம். இதோ ரமலான் மாதத்தில் திறக்கும் 3 கதவுகள் என்னும் ரமலான் சிறப்பை கவிதையாக்கி தருகிறார் அபுதாபியிலிருந்து நஸ்ரீன் காதர் மைதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை முரசு வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சம் நிறைந்த இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். ரமலான், புனித ரமலான். ரமலானின் வாசலில் 3 கதவுகள். முதல் கதவை திறந்தவன் அருளை பெறுகிறான். 2ஆம் கதவை கடந்தவன் பாவ மன்னிப்பை வரமாக பெறுகிறான். இறுதி கதவை அடைந்தவன் நரகத்தின் வாயிலை விட்டும் சுவனத்தில் வாழ்கிறான். உள்ளம் எங்கிலும் இறைவனின் சிந்தை வெள்ளம், கண்கள் 2லும் இதயத்தின் பிரகாசம், விண்மீன்கள் போல குவியும் அருளின் பாக்கியங்கள் யாசிக்க ஒவ்வொரு அடிமையும் கையேந்தி நிற்கிறான்.
உதிரும் சருகுகளைப் போல பாவங்களை விட்டுவிடு. ஆனால் பூக்களை கிள்ளி பறிப்பதைப் போல மகிமையான மாதத்தில் நன்மைகளை விட்டும் விலகாதே. வீட்டின் சுவர்களை வண்ணங்களால் அலங்கரித்து கூரையின் தூசுகளை சுத்தப்படுத்தி எழிலாக்குவதைப் போல உள்ளத்தின் அடித்தளத்தில் நன்மையான ரமலானில் நிலையான தூண்டுகளால் ஸ்வர்க்கத்தில் விலை மதிப்பான அமல்களால் மாளிகை கட்டு. முடிந்தால் இன்னும் எதையாவது சேர்த்துக்கொள். நன்மை என்னும் தென்றலிடம் தீமை எனும் புயலும் கைதாகி சிறை வைக்கப்படுகிறது. உன் நாவினில் இனிப்பாக உச்சரிக்கப்படும் அல் குர்ஆன் வசனங்கள். சுய சிறை வைப்பு குறித்து நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? ஏதேனும் ஒரு குற்றம் இழைத்து அதை யாரேனும் கண்டறிந்து பிணையில் உத்தரவிட்டு சிறை வைத்தால் அதை நீதிச் சிறை அல்லது தீர்ப்பின் சிறை என்கிறோம். நாமே நமக்கு ஒரு சிறையை உருவாக்கி கொண்டு பிணையில்லா வெளிவர இயலாத சிறைப்படுத்தலை ஏற்படுத்தி கொண்டால் அது சுயச்சிறை என்கிறோம். அப்படித்தான் இப்போது நாமெல்லாம் சுயச்சிறைக்குள் வாழ பழகி கொண்டிருக்கிறோம். கையில் இருக்கும் மொபைல் ஃபோன்களை வைத்துக்கொண்டு. இதோ செல்போன் சிறைப்படுத்தும் வாழ்வியல் குறித்து தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் மாணவி சபா ஹாஜிரா அவர்கள் கருத்துரை வழங்குகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் சஃபா ஹாஜிரா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். IMS நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் தக்கலை. எல்லா புகழும் மகிழத்தையும் ஆளும் அல்லாஹுக்கே உயது என கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். நான் இன்று பேச போகும் தலைப்பு செல்போனை சீரழியாதீர்கள். இன்றைய காலகட்டத்திற்கு மிக அவசியமானது. கால மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய புதிய தொழில்நுட்பம் வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்துவதை பொறுத்தே அது நன்மையா தீமையா என்று சொல்ல முடியும். அந்த வகையில் இன்று நாம் செல்போன் நல்லதா கெட்டதா என்று பார்ப்போம். செல்போன் நல்லதா என்றால் ஆம், நல்லதுதான். எந்த அடிப்படையில் என்பதை பார்ப்போமா? இன்றைய காலத்தில் நாம் இந்த செல்போன் மூலம் குர்ஆன் கிளாஸ், தஜ்வீத் கிளாஸ் பயில்கிறோம். சிறியவர்கள் மட்டுமல்லாமல் முதியவர்கள் கூட இணைய வழி வகுப்பு பயில்கிறார்கள். பள்ளியில் விடுப்பு எடுத்தால் கூட அன்றைய நண்பர்களிடம் வாட்ஸ்அப்பில் அன்றைய பாடங்களை எழுதியடிக்கிறோம். யூடியூப்களில் பயான் மற்றும் உலக அறிவை வளர்க்கும் நிகழ்ச்சிகளை தேடி பார்த்து இஸ்லாமிய மற்றும் உலக அறிவை வளர்க்கலாம். செல்போன் மூலம் வீட்டில் இருந்தபடியே பிசினஸ் செய்யலாம். முக்கியமாக பெண்கள் இன்றைய காலத்தில் செய்யலாம். இதெல்லாம் நன்மைகள் என்றால் செல்போனால் ஏற்படும் தீமையான தாக்கங்கள் பல இருக்கின்றன. அதை பார்ப்போமா? அதிக பயன்படுத்துதல் நம் கண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். செல்போனில் விளையாடிக் கொண்டே இருந்தால் ஃப்ரெண்ட் சர்க்கிள் குறையும். பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் போன்ற கேம்ஸ் இன்று நம்மிடையே வன்மத்தையும் வன்முறையையும் தூண்டுகிறது. செல்போன் கொடுக்காததால் சிறுவர்கள் இன்று தற்கொலையும் என் பெற்றோரை கொலை செய்யவும் தயாராக இருக்கிறார்கள். நமது அன்றாட இபாதத்துக்கள் இந்த செல்போனால் தாமதப்படுத்தப்படுகிறது. இன்று பல தவறுகள் இந்த செல்போனால் ஏற்படுகின்றது. அதன் நல்லதையும் கெட்டதையும் பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்த வேண்டும். அதை விடுத்து சிறுவயதில் இருந்தே சாப்பாடு கொடுப்பதற்கும் நம் பழுவை குறைப்பதற்கும் பிள்ளைகளிடம் செல்போனை கொடுத்தால் அவர்களது வாழ்க்கையை நாமே கெடுப்பதற்கு சமம் என்பதை பெற்றோர்கள் உணர வேண்டும். நாளை மறுமையில் நம் கண்கள், கைகள் எல்லாம் நமக்கு எதிராக அல்லாஹ்விடம் சாட்சி சொல்லும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன் திருக்குர்ஆனில் 2ஆம் அத்தியாயம் பக்ரா சூராவில் 195வது வசனத்தில் கூறுகிறான்,
உங்கள் கைகளால் நீங்கள் நாசத்தை தேடிக் கொள்ளாதீர்கள். இது இந்த செல்போன் பயன்பாட்டிற்கு பொருந்தும் வசனம். ஆகவே அல்லாஹ் நமக்கு தந்த கண், மூளை, நேரம் ஆகிய அமானிதங்களை நாம் நல்ல வழியில் செலவழித்து பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் மீதும் கடமையாகும். அதை வீணடிக்க கூடாது என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +919444025000. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த, ஷஹீதான, வீரமரணம் அடைந்த ஏராளமான சஹாபாக்களை பற்றி வீர வரலாறுகள் பேசுகின்றன, ஹதீஸுகள் சொல்கின்றன, நாமும் தெரிந்திருக்கிறோம். அதே போன்று இஸ்லாத்திற்காக வீரமரணம் அடைந்த ஷஹீதான இஸ்லாமிய சஹாபா பெண்மணிகளை பற்றி போதுமான அளவு பேசப்பட்டிருக்கிறதா? இதோ முதலில் இஸ்லாத்திற்காக உயிர் தியாகம் செய்த சுமையா அம்மையார் பற்றி பேசுகிறார் இன்றைய நன்னிமா திண்ணையில் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசை முரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நோன்பு 3 ஓடணும், ஓட்டம் தெரியலடி அம்மா. இனி மக்கள் துணிமணி எடுக்க கிளம்பிருங்க. சக்காத்து சதக்காத்துக்கு காத்திருக்கிற மக்களும் இருக்காக. என்னமோ அந்த வல்ல நாயேன் ஊர் மக்களை செழுப்பமாக்கி வைக்கணும். ஊர் மட்டும்னு சொல்லக்கூடாதாம்ல, உலக மக்களே நல்லா இருக்கணும்னு சொல்லணுமா. உலக மக்கள்னா அதில் அந்த மதம் இந்த மதம் இந்த மக்கள்லாம் சொல்லக்கூடாதான். எல்லாம் படைச்ச படப்புல அவங்க நல்லவுல கெட்டவுல யாராக இருந்தாலும் எதுவும் பார்க்கக்கூடாதான். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் துவா செய்யணுமா. போன மாதம் பள்ளிவாசலில் சொன்னாங்க, ஹதீஸில் சொன்னாங்க, என்ன நான் சொல்கிறத கேட்குறவ தானே, நோன்பு வச்ச அசதியில் தூங்கிட்டியாக்குன்னு பார்த்தேன். ஏம்மா ரம்ஜாம்மா தூங்கிட்டியாக்கும், நான் சொல்கிறத கேட்குறியா கேட்கலையா? சலுவா நன்னி வீட்டுக்கு வந்து சலுவா நன்னி பேச்சை கேட்டு தூங்குவாகலாக்கும், தூங்கத்தே முடியுமாக்கும். நன்னி எங்கள் ஊர் நடமாடு பல்கலைக்கழகம்னு பேர் வச்சுருக்கோம்ல உங்களுக்கு. இந்த குமரியலுக்கு வயசானவனாலே மூஞ்சியும் முகத்தையும் தூக்கிக்கிடுவாளுக. சலுவா நன்னின்னா பொட்டி பாம்பா அடங்கிடுவாளுக. முகமுலாம் 100 இறங்கி போயிருமுல உங்கள் கூட பேசுகிறதுக்கு. அப்புறம் யாங்க என்ன குறைச்சலாக்கும். நன்னி இந்த இஸ்லாத்துக்காக ஷஹீதான முதல் பெண் தியாகி சுமையா அம்மாவோட விவரம் ஹதீஸில் சொன்னாங்க. என் மகன் பிள்ளை பேத்தி பிறந்ததும் சுமையான்னு பேர் வைக்க சொன்னேன். ஹதீஸ் சொல்லும்போதே என் மருமகளுக்கு இடுப்பு வலின்னு தகவல் வரவும் சரியாக கூட கேட்க முடியல நன்னிம்மா. என் பேத்திக்கு பேர் வரைக்கும் சுமையா அம்மாவோட பேரை வச்சாச்சு. நானும் விவரம் தெரியலை. அதுக்காக என் பேத்தி வரைக்கும் நான் சொல்லி வைக்கணும்ல. சுமையா அம்மையார் வாழ்வை சொல்லுங்க நன்னிம்மா என ரம்ஜான் மிகவும் நெகிழ்வோடு கேட்க, கண்மணி நாயங்க அவங்க இஸ்லாமிய மார்க்க தூதுவ பணியை ஏற்று சத்திய நெறியும் பக்கம் மக்களை அழைச்சப்போ ஆண்களும் பெண்களும் சத்திய நெறியை ஏற்று வந்தவங்களும் நடந்த கொடும்பு அவங்களுக்கு வந்தவங்களுக்கு நடந்த கொடும்பு அம்மா எண்ணி நடங்காதது ரம்ஜாம்மா. இரும்பு கவசத்தில் ஒரு வயசான அம்மாவை வச்சு மொட்டை வெயிலில் கொத்திக்கிற வெயிலில் கடத்தி இறை மறுப்பாளர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, உடம்பு கொப்பளிக்க அப்படி போட்டிருக்காங்க.
நல்லா கொப்பளிக்குதா, நல்லா எரியுதா அப்படின்னு கேட்டு கேட்டு சிரிச்சாகலாம்மா. அந்த வழியை வந்த காருண்ய நபி கொடியவர்களை கையில் சிக்கி அந்த சிக்குன்னு அந்த பெண்ணோட பதறாவ நிலைய நினச்சி கண்ணீர் விட்டாகலாம். அம்மா பொறுமையை கைவிடாதீங்க, நீங்கள் செல்லும் இடம் சுவனம். ஏன்னா அண்ணல் நபி அவர்களும் அவங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்ட அந்த பெண்மணி யார் தெரியுமா? சுமையா பின்த் கபாத் ரலியல்லாஹு அன்ஹு. உன் பேத்திக்கு வச்சுருக்கேல்லம்மா பேர், அந்த பேர் தான். ஒரு நாள் அண்ணன் சுமையா ரலியல்லாஹு அவங்க பாகம் முழுதும் துன்பங்களை தாங்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்தாங்களாம். அம்பூட்டு கஷ்டம், உடம்புலாம் கொப்பிடிச்சு போச்சான், காயம் அம்பூட்டு காயம். அங்கே அபுஜஹில் நின்றுவிட்டு அவங்கள கடுமையாக ரொம்ப ரொம்ப மோசமான வாசையில் அப்படியே ஏசுறாக, திட்டுறாக, அம்பூட்டையும் பொறுத்து அமைதியாக இருக்கிறாங்க. அப்படி கோவசம் கொள்றாங்க. அந்த கோவத்தோடு என்ன ஒன்றுனாகலாமா, அப்படியே கூர்மையான ஈட்டியை எடுத்துட்டு வந்து சுமையம்மா அப்படியே நெஞ்சில் அப்படியே வந்து குத்திட்டாகலாமா. கண்மூடித்தனமாக அப்படியே வந்து தாக்குனாகலாம். ஐயோ, சுமையம்மா கீழே விழுந்து அந்த இடத்துலையே தன்னோட இன்னும் நீத்துட்டாகலாம். என்ன இலகிராஜி ஓன் இரவிலாவது அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் இல்லைன்னு திரும்பிய அந்த மக்களுக்கு பாருங்க நடந்த கொடுமையை. எல்லாம் அவங்ககிட்டயே எடுத்துட்டு போயிட்டேன். எப்படியாப்பட்ட சிறப்பு பெற்ற மக்கா. அம்மா சுமையாமான்னு அந்த பேரை நீ உன் பேத்திக்கு வச்சிருக்க. சுமையாமாவோட சிறப்புகளை எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நம்ம மார்க்கம் தலைக்கிறதுக்கு எல்லாம் எப்படிலாம் உழைச்சிருக்காரு. இஸ்லாத்தில் முதல் பெண் தியாகி ஷஹீதானவங்க, அதுவும் குத்துப்பட்டு, நெஞ்சில் குத்துப்பட்டு. அது யாருக்கு கிடைக்கி? அவங்களுக்கு கிடைச்சிருக்கு சீதேவி. ரம்ஜாம்மா இதை எல்லாத்துட்டையும் சொல்லுங்க. இந்த நோம்பு நேரத்தில் இன்னும் அவங்கள பற்றி நம்ம சிறப்பாக சொல்லணும். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவின் இரும்பு மனிதரை நாம் தெரிந்திருக்கிறோம். இந்தியாவின் அறிவியல் மனிதனை நாம் தெரிந்திருக்கிறோம். மிசைல் மேன் ஆஃப் இந்தியா யார் என நமக்கு தெரியும். இந்தியாவின் மாம்பழ மனிதனை தெரியுமா? இதோ அரிய தகவலுடன் அறிய தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசிம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்லான் வசந்தம் நிகழ்ச்சியில் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் தலைப்பில் நாம் இன்று பார்க்க இருப்பது இந்தியாவின் மாம்பழ மனிதர். இந்தியாவில் மாம்பழங்களுக்காகவே அதற்குறித்த ஆராய்ச்சிகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டு வரும் ஒரு அரிய மனிதர். அவர் கலீமுல்லா கான் அவருடைய பெயர். உத்தரப்பிரதேச மாநிலம் மலிகாபாத்தை சேர்ந்த ஒரு குடும்பம் முழுவதும் மாம்பழ அபிவிருத்திக்காகவும் விதவிதமான மாம்பழங்கள் உற்பத்தி செய்வதற்காகவும் தங்களுடைய உழைப்பை கொடுத்து வருகின்றனர். அந்த வகையில் அந்த குடும்பத் தலைவர் கலீமுல்லா கான் என்பவரை இந்தியாவின் மாம்பழ மனிதர், மேங்கோ மேன் ஆஃப் இந்தியா என்று அழைக்கப்படுகிறார். மலிகாபாத் நம்முடைய பகுதிகளிலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருப்பது போல, சேலத்து மாம்பழம் என்று அழைப்பது போல அந்த மலிகாபாத் மாம்பழங்கள் பேட்டன்ட் இதோடு கூடி உலகம் முழுவதும் புகழ்பெற்ற சுவை மிகுந்த மாம்பழ வகைகள். அந்த மாம்பழங்கள் உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய ரகங்களைச் சேர்ந்தவர். அந்த ஊரைச் சேர்ந்த கலீமுல்லா கான் அவர்கள் ஒட்டு மாம்பழ உற்பத்தியில் மிகச்சிறந்த திறமையாளர். அவர் இந்த ஒட்டு மாம்பழங்களில் தன்னுடைய சொந்த முயற்சியால் பல மாம்பழங்களை உருவாக்கி சாதனை படைத்தவர். வழக்கமாக ஒரு மாமரத்தில் ஒரே சுவையுடன் கூடிய மாம்பழங்களைத்தான் நாம் பார்த்திருப்போம், சுவைத்திருப்போம். ஆனால் இந்த 7ஆம் வகுப்போடு பள்ளிப்படிப்பை முடித்த கலீமுல்லா கான் 1957ஆம் ஆண்டிலிருந்து தனது குடும்ப தொழிலாகவே மாம்பழ உற்பத்தியை நடத்தி வருபவர். இவர் 150 ஆண்டு
பழமை வாய்ந்த ஒரு பெரிய மரத்தில் அதன் ஒவ்வொரு கிளைகளிலும் ஒவ்வொரு சுவையான மாம்பழங்களை உற்பத்தி செய்து சாதனை படைத்தவர். அந்த வகையில் இவருடைய தோட்டத்தில் ஒரே ஒரு மரம் 150 வருட பழமையான ஒரு மரத்தில் 300 வகையான சுவை கொண்ட மாம்பழங்களை ஒட்டுதல் மூலம் உற்பத்தி செய்து சாதனை படைத்த ஒரு திறமையாளர். ஒரு மனிதனின் கைவிரல்கள் அனைத்தின் ரேகையும் எப்படி ஒரே மாதிரி இருக்காதோ அதே போன்று மாமரங்களினுடைய சுவையும் அதில் மாம்பழங்கள் சுவையும் ஒரே மாதிரி இருக்காது என்று கூறும் கலீமுல்லா அவர்கள் தன்னுடைய முயற்சியால் உருவான 300 மாம்பழங்களுக்கும் இந்தியாவின் பிரபலமான அரசியல் தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொருவருடைய பெயரையும் சூட்டி அந்த பெயரிலேயே விற்கிறார். அந்த வகையில் சச்சின் டெண்டுல்கர் மாம்பழம், அமிதாப் பச்சன் மாம்பழம், மோடி மாம்பழம் என்று அவர் சமீப காலங்களில் உருவாக்கிய ஒவ்வொரு வகை மாம்பழங்களுக்கும் அந்த சமயத்தில் யாருடைய பெயர் பிரபலமாக அடிபடுகிறதோ அந்த நபர்களின் பெயரை சூட்டி அதை விற்பனை செய்கிறார். இவருடைய மாம்பழ ஆராய்ச்சிக்காக மாம்பழம் உற்பத்தியில் புது ஒட்டு முறைகளை அறிமுகப்படுத்தியதை கௌரவித்து 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. இது தவிர இவருடைய மாம்பழ உற்பத்தி சாதனைகள் குறித்து சர்வதேச அளவில் அனைத்து ஊடகங்களும் இவரிடம் பேட்டி எடுத்து ஒலிபரப்பியுள்ளது. இவருடைய வாழ்க்கை வரலாறுகள் குறித்த கட்டுரைகள் பல்வேறு ஊடகங்களிலும் வெளியாகி இந்த மாம்பழ மனிதருடைய சிறப்பை உலகம் முழுவதும் அறிவித்து போற்றி வருகின்றனர். இன்ஷா அல்லாஹ் நாளை மற்றொரு அறிய வேண்டிய அரிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி-ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ரமலான் பிறை வந்தே தீரும். யார் வரவேற்றாலும் வரவேற்காவிட்டாலும் முதல் ரமலான் நோன்பு நம்மை வந்தடையும். ஆனாலும் ரமலான் பிறையை வரவேற்பதும் ரமலான் மாதத்தை வரவேற்பதும் ஒரு அழகான கடமை. அந்த கடமையை பாடலாக்கி தருகிறார் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரப்பள்ளியின் மாணவி ஃபஹீமா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹைச் ஃபஹீமா, திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் ரமலான் மாதத்தினை பற்றி பாடல் பாடப் போகிறேன். ரஹ்மத்தே நீ வருக, ரமலானே நீ வருக, முஹபத்தாய் அழைக்கின்றோம், உஹப்புடனே நீ வருக, சுவனமதின் வாசல்களை சுகமாக திறந்துவிட்டு, புவனமிதில் ரமலானே புனிதமுடன் நீ வருக, எரிநகரின் விரிகதவை இறுகிடவே அடைத்துவிட்டு, எழுச்சி மிகு ரமலானே இனிமையுடன் நீ வருக, ரஹ்மத்தே நீ வருக,
ரமலானே நீ வருக, முஹபத்தாய் அழைக்கின்றோம், உஹப்புடனே நீ வருக. கலங்க வைக்கும் ஷைத்தானின் கலகமிகு கரங்களிலே விலங்கையிட்டு ரமலானே விரைவுடனே நீ வருக. மறைப்பிருந்த மாதமென மாபெரியோன் சான்றளித்த நிறைநான ரமலானே நிலம் சிறக்க நீ வருக. ரஹ்மத்தே நீ வருக, ரமலானே நீ வருக. முஹபத்தாய் அழைக்கின்றோம், உஹப்புடனே நீ வருக. பாவங்களை விட்டொழித்து பகலிரவு நேரமெல்லாம் காவல் தர ரமலானே கனிவுடனே நீ வருக. கண்ணியத்தின் இறைவனவன் கருணையுடன் எமக்களித்த புண்ணியத்தின் ரமலானே புத்தொழியாய் நீ வருக. ரஹ்மத்தே நீ வருக, ரமலானே நீ வருக. முஹபத்தாய் அழைக்கின்றோம், உஹப்புடனே நீ வருக. அஸ்ஸலாமு அலைக்கும். மனம் அது அமைதியானால், மனம் இப்போது அமைதியாகிவிட்டது. சலசலப்புக்கும் சஞ்சலத்திற்கும் ஆளாகும் மனதை கொண்டு தீவிரமாக இயங்கவோ சிந்திக்கவோ முடியாது. இப்போது மனதை ஆற்றுப்படுத்திவிட்டோம். அது ஒரு சலனமில்லாத தெளிந்த நீரோடை போன்று அமைதியாக இருக்கிறது. இந்த மனதை கொண்டு என்ன செய்ய இயலும்? இதோ காம்பைண்ட் தொடர்பகுதியினுடைய 4வது மற்றும் இறுதி பகுதியை தருவதற்காக உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக காம்பைண்ட் பற்றி நம்ம 3 பார்ட் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு கடைசி பார்ட்டு. ஓகேவா? காமான மைண்டை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு ஒரு காமான லைஃப்கான ஒரு பெரிய டூல். காமான மைண்டு டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஜ். அது ப்ரொடெக்ட் பண்ணி சஸ்டெயின் பண்ணுறது தான் மெச்சூரிட்டி. லைஃப்பில் எல்லா நாய்ஸுமே நம்மளை கண்ட்ரோலில் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பீப்புளோட மூடு, சடன் ப்ராப்ளம், அன்னெசரி ஒப்பீனியன்ஸ், இது எல்லாமே காமை டெஸ்ட் பண்ணும். இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, நம்ம பேஸுக்கு எல்லாருக்கும் நம்ம என்ட்ரி டிக்கெட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காம் மைண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறது பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சைலன்ஸா, டிஸ்டன்ஸு, பாஸ், இது எல்லாமே வீக்னஸ் கிடையாது. இது எல்லாமே செல்ஃப் ரெஸ்பெக்ட். சில சமயம் நம்ம நினைப்போம், நம்ம அமைதியாக இருக்கமே, அவங்க தான் நினச்சிருவாங்களோ, நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டோமே, அதனால நம்ம யாரும் எதுவும் நினச்சிருவாங்களோ, இந்த ஒரு பாஸ் கொடுத்துருக்கோமே, நம்மளை பற்றி என்ன நினைப்பான்? நம்மளை பற்றி யாரும் எங்கேயும் எதுவும் நினைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம பவுண்டரி செட் பண்ணி நம்மளுடைய பலம் எது, பலவீனம் எது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு நம்ம கொடுக்குற ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கான ஒரு இடம். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, மென்டல் பெர்மிஷன். எல்லாரும் சொல்றதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா மெசேஜுக்கும் ரிப்ளை செய்யணுங்கிற ரூலும் கிடையாது. காமான மைண்ட் டெவலப் ஆனவங்க இதுக்கு நான் எனர்ஜி கொடுக்கணுமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ரியாக்ட் பண்ணாமல் சூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி தான் காம் மைண்டு, அதோடைய ரியல் பவர். இன்னொரு சைலண்ட் காம் கில்லர் என்னன்னு பார்த்தா, இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடு. அதாவது நியூஸ், சோஷியல் மீடியா, கம்ப்ளைண்ட்ஸ், கம்பேரிஷன், இது எல்லாமே மைண்டுக்கு போகிற ஜங்க் ஃபுட் மாதிரி.
க்ளீன் அண்ட் டயட் பாடிக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி க்ளீன் இன்புட்டு மைண்டுக்கு அவ்வளோ முக்கியம். ஃபிக்ஸ்டு டைம் கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணி ரெஸ்ட் டைமில் மைண்டை நம்ம சைலன்ஸில் வைக்கிறது நம்ம காமை வந்து சஸ்டெயின் பண்ணும். காமான மைண்டு பர்ஃபெக்ட் டேஸில் வராது, ஸ்லிப் ஆகிற டேஸில் இருந்து தான் அது டெவலப் ஆகும். ஆங்கர் வந்தால் கில்ட் வேண்டாம், ஆன்சைட்டி வந்தால் செல்ஃப் அட்டாக் வேண்டாம். பாஸ் எடுத்துக்கோங்க, அந்த ஒரு ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கள், ரீசெட் பண்ணுங்கள். காமான மைண்ட் வந்து பனிஷ்மெண்ட்ல இருந்து வளராது, ப்ராக்டிஸில் இருந்து தான் வளரும். இப்போ கடைசியாக ஒரு உண்மை பார்க்கலாமா? காமான மைண்டு ஒரு டெக்னிக்லாம் கிடையாது, அது லைஃப் ஸ்டைலோட டிசிஷன். டெய்லி எல்லாமே பர்ஃபெக்டாக ஆகணும்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒரு ஸ்மாலான ப்ராக்டிஸ் வந்து நமக்கு மோர் தென் எனஃப். ஓகேவா? ஸோ என்னென்னலாம் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ப்ரீத் அவேர்னஸாக இருக்கட்டும், தாட் ஃபில்டராக இருக்கட்டும், நம்ம பவுண்ட்ரி செட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த ரிஃப்ளெக்ஷனில் இது எல்லாமே வந்து நம்ம எப்படி வந்து நம்மளை வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ கன்சிஸ்டன்சி இன்டென்சிட்டியை பீட் பண்ணும். காமான மைண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் லைஃபு சைலண்ட்டாக ஆகாது, லைஃபு ஸ்டேபிள் ஆகும். ஸ்டேபிளான மைண்டு தான் கிளியரான டிசிஷன் எடுக்கும். கிளியரான டிசிஷன் எடுக்கும்போது தான் பெட்டர் ரிலேஷன்ஷிப், பெட்டர் ஹெல்த்து, பெட்டர் ஃப்யூச்சரை க்ரியேட் பண்ணும். காமான மைண்டு வீக்னஸ் கிடையாது, அது இன்னர் ஸ்ட்ரென்த்து. அதை பில்ட் பண்ணுறது நம்மளுடைய சாய்ஸு, அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்படி வாழ்கிறது நம்மளுடைய ஃப்ரீடம். உங்கள் எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒரு சின்ன ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 admission நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. நபி வழியை பின்பற்றுதல் என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி. மனிதனின் மனதை தரிகட்டு ஓடிவிடாமல் தடுத்து குறித்த தண்டவாளத்தில் பயணிக்கும் இலக்குடைய ரயில் பயணத்தை போன்று மனதை செலுத்தும் ஓர் பயிற்சி தான் நபி வழி வாழ்க்கை முறை. இதோ நபி வழி வாழ்க்கை முறை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள திருவாரூர் மாவட்டம் அத்திக்கடை ஜைனப் மத்தப் மதர்சா மாணவி ஃபஹீமா இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அத்திக்கடையில் உள்ள ஜெய்ன மக்தப் மதர்சாவில் ஓதிக்கொண்டிருக்கின்றேன். என் பெயர் ஃபஹிமா. நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நபி வழியில் பின்பற்றுவது. ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எனக்கும் உங்களுக்கும் உதாரணமா என்பது நெருப்பை மூட்டுபவனின் போன்றதாகும். அதில் ஈசல்களும் வீட்டில்களும் வீழ்ந்து கொட்டுகின்றனர். அவர் அதை விட்டு அவைகளை தடுத்து கொண்டிருந்தார். நான் நெருப்பை நரகை விட்டும் உங்கள் இடுப்பை பிடித்து இருந்தேன், காப்பாற்றுகின்றேன். ஆனால் நீங்கள் என் கையை விட்டு மீறி செல்கிறீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதில் அடுத்ததாக கோலி சொல்வது. அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபடுகளுக்கும் நடுவே நடந்து சென்றார்கள். அப்போது இவ்விருவரும் வேதனை செய்யப்படுகின்றனர். மிக பெரும்பாவம் காரணமாக இருவரும் வேதனை செய்யப்படவில்லை எனினும் அது பாவம்தான். அவ்விருவரும் ஒருவர் கோலி சொல்பவராக இருந்தார், மற்றொருவர் சிறுநீர் கழித்து சுத்தம் செய்யாதவராக இருந்தார். ஆதாரம் புகாரி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமானாரின் வாழ்வில் அதிகம் பேசப்பட்ட செய்திகளே பெரும்பாலும் பயான்களில், பள்ளிவாசல்களில், ஜும்மா மேடைகளில் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தப்படுகிறது. இன்னும் அரிய தகவல்களாகவும்
கேட்பதற்கு இனிய தகவல்களாகவும் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் பேசப்படாமலும் அல்லது அங்கொன்றும் இங்கொன்றும் அரிதாக பேசப்படும் சூழலும் இருக்கிறது. அப்படித்தான் பெருமானார் அழுத பொழுதுகள் குறித்த உரையாடல் மிக குறைவாக மிகச் சென்னமாக பேசப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக பெருமானார் அழுத பொழுதுகளை தரும் நெல்லிக்குப்பம் கல்வியாளர் ஃபெரோஸ்கான் அவர்கள் இன்று தனது 3வது பகுதியை வழங்குகிறார். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமை தலைவர் அழுத பொழுதுகளின் தொடரின் 3ஆம் நாள். அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று சொல்லப்படக்கூடிய ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இருந்த உறவு என்பது ஒரு தந்தையின் சகோதரர் என்ற உறவை தாண்டி இருவரும் ஒரே தாயிடத்தில் பால் குடித்த பால்குடி சகோதரர்களாக விளங்கினார்கள். நபுத்துவத்துக்கு முன்னாலேயே இருவரும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபுத்துவத்துக்கு பிறகு வழக்கம் போல் காபாவில் தவாப் செய்து கொண்டிருக்கும் போது குறைஷிகள் அவரை கேலி செய்தார்கள். வழக்கத்தை விட அன்று சற்று கடுமையாகவே நடந்து கொண்டார்கள் மூடர்கள். அத்தனையும் நபிகளார் தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் அதை பார்த்து அப்துல்லா இப்னு ஜுதான் என்பவருடைய அடிமை பெண்ணால் தாங்கிக் கொள்ள முடியாமல் யாரிடமாவது சொல்ல வேண்டும் என்று ஓடி வருகிறார். ஓடி வரும்போது அங்கு ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு எதிரே வருகிறார்கள். ஹம்சா அவர்கள் அடிக்கடி வேட்டைக்கு செல்வார்கள். அப்படி சென்றால் சில நாட்கள் கழித்து ஊருக்கு வரும்போது முதலில் காபத்துல்லாவுக்கு வந்து தவாப் செய்துவிட்டு தான் வீடு திரும்புவார்கள். அந்த அடிப்படையிலே காபாவை நோக்கி வரும் வழியில் தான் அந்த அடிமை பெண்ணை சந்திக்கிறார்கள். அவர்கள் சொல்றாங்க, அபு உமாராவே, உமது சகோதரின் மகன் முகம்மதை அபுல் ஹக்கமும் அவனது கூட்டாளிகளும் கூடி நின்று கிண்டல் செய்கிறார்கள். நீர் பொறுமையாக வருகிறீரே, நீர் மட்டும் அதனை கண்டிருந்தால் என்று அவரை சொல்ல உடனே ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் காபாவை நோக்கி செல்கிறார்கள். காபாவில் தனது கூட்டாளிகளோடு கூட்டமாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்த அபூ ஜஹலை வேகமாக வந்த ஹம்சா அவர்கள் தன்னுடைய கையில் இருந்த அம்பால் அபூ ஜஹலுடைய மண்டையில் வேகமாக குத்தினார்கள். எனது சகோதரன் மகனை நீ திட்டுகிறாயா? அந்த மார்க்கத்தை போதிப்பதற்காக திட்டுகிறாயா? அந்த மார்க்கத்தை நானும் பின்பற்றுகிறேன். அவர் எதை சொல்கிறாரோ அதை நானும் சொல்லுகின்றேன். அப்படி இருக்க அவரை என்னை நீ கேலி செய்ய முடியுமா? உன்னால் முடிந்தால் என் கண் முன்னால் சொல் என்று சொன்னவுடன் அந்த கூட்டம் திகைத்து விட்டது. தன் தலைவன் அடிபட்டதை விட, தன் தலைவன் கேவலப்படுத்தப்பட்டதை விட, ரத்தம் பொழிந்தோடுவதை விட ஹம்சா எப்போது முஸ்லீமானார் என்ற திகைப்பில் அவர்கள் ஆச்சரியத்தோடு பயத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அங்கிருந்து அதே வேகத்தோடு வீட்டுக்கு வந்த ஹம்சாவுக்கும் அதே திகைப்புத்தான். நான் ஏன் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன்? திகைக்கிறாங்க. காபாவை நோக்கி வருகிறார்கள். இறைவா, எது சத்தியமோ அது எனக்கு காட்டித் தருவாயாக என்று பிரார்த்தித்து விட்டு தன் வீட்டுக்கு செல்வதாக நினைத்துக் கொண்டு பெருமானார் அவர்கள் தங்கியிருந்த தாருல் அர்கமை நோக்கி தங்களை அறியாமல் நடந்தார்கள். விவரத்தை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பத்ர் போருக்கு பழி வாங்குவதற்காக குறைஷிகள் மிக பெரும் படைகளோடு உஹதுனுடைய போர்க்களத்துக்கு வருகிறார்கள். போர் முடிவுக்கு வருகிறது. இறந்தவர்களை காண்பதற்காக நபிகளாரும் நபித்தோழர்களும் போர்க்களத்துக்கு வருகிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய சிங்கம் ஹம்சா அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட காட்சி எவராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தம்மை அறியாமலே பெருமானார் அழுதார்கள். கண்களிலிருந்து வடிந்த கண்ணீர் தாடியை நனைக்கும் அளவுக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலையில், உங்களை போன்றவர்களுக்கு இப்படி ஒரு நிலை வந்திருக்க கூடாது, இது போன்ற ஒரு கோர காட்சியை நான் கண்டதே இல்லை என்று சொன்னவர்களாக தம்மை கட்டுப்படுத்த முடியாமல், எனக்கு மட்டும் இனி ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கினான், குறைஷிகளில் 30 பேரை இதே போல பழி வாங்குவேன் என்று பெருமானார் கொதிக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆத்திரத்தை இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. இருந்தாலும் கூட அல்லாஹ் அதை திருத்துகிறான் என்பது வேறு விடயம். அப்படி ஹம்சாவின் மீது மிகுந்த பற்றும் பாசமும் கொண்டிருந்த பெருமானார் அவர்கள்
ஒரு முறை அவர்களிடத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், இறை தூதரே, தாயிஃபில் உங்களுக்கு பட கொடுமைகளை அந்த மக்கள் தந்தார்களே, அதுதானே உங்கள் வாழ்க்கையுடைய மிக மோசமான நிகழ்வு, அதை விட கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கிறதா என்று கேட்டபோது, ஆம், தாயிஃபை விட மிக கொடுமையான ஒரு நிகழ்வு எனது சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படுகொலை, அதுதான் மிக பெரும் துன்பம் என்று கூறிவிட்டு அப்போதும் அழுதார்கள் அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்னலாருடைய அழுகை என்பது நீதிக்காக, நியாயத்துக்காக, சத்தியத்துக்காக போராடுபவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளுக்காக கண்ணீர் வடிப்பது. அப்படி ஒரு உயர்ந்தரமான கண்ணீரை சிந்தக்கூடியவர்களாக நம்முடைய கண்ணீர்கள் மாறட்டும். நம்முடைய கண்ணீர்கள் மூலமாக சுவனத்தை நாம் விரைந்து செல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. ஒரு அழகான கவிதை வரி இந்தியாவின் அரசியல் சூழலை, அரசின் சூழலை இப்படி பேசும். அந்த கவிஞன் 3 வரிகளில் எழுதியிருப்பான். ஆம், இந்தியா வளமான நாடுதான். ஆம், இந்தியா வளமான நாடுதான். வெள்ளைக்காரனுக்கு பிறகு இத்தனை கொள்ளைக்காரர்களும் கொள்ளையடித்த பிறகும், வெள்ளைக்காரனுக்கு பிறகு இத்தனை கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்த பிறகும் இன்னும் வளமுடன் இருக்கிறதே. ஆம், இந்தியா வளமான நாடுதான் என்று எழுதியிருப்பார். நம் செல்வங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டதை விட அரசுக்கு சென்ற செல்வங்கள் முறையற்று ஊழலுக்கு பயன்படுத்தப்பட்டதே அதிகம். இதோ ஊழல்வாதிகள் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவர் ரயீத் அகமது அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரயீத் அகமது. நான் 7ஆம் வகுப்பு ஓரியன் மெட்ரிக் பள்ளியில் படிக்கின்றேன். இன்று நான் பேச வந்திருக்கும் தலைப்பு ஊழலில் ஈடுபடுவது. லஞ்சம் கொடுப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, லஞ்சம் பெறுவது வன்மையாக தண்டிக்கத்தக்கது என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இருப்பினும் நமது இந்திய நாட்டில் எங்கும் பரவியிருக்கிறது. அதாவது சர்வதேச அறிக்கை ஒன்று ஊழல் மிக்க நாடுகளில் நமது நாடு கடைசியில் இருந்து 3ஆம் இடத்தில் இருக்கிறது என்று தெரிவிக்கிறது. நமது தாய்நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது ஊழல். ஊழல் என்பது சமூக ஒழுக்கத்தை மீறுகின்ற மிக மோசமான விஷயம். ஒரு நாட்டிற்குரிய அலுவலர்கள் எவராயினும் அந்த நாட்டு மக்களுக்கு நன்மை தருகின்ற முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதை மீறி தங்கள் சுயநலத்தை மட்டுமே கருதி நாட்டு மக்களுக்கு தீமை செய்யும் காரியங்களில் இறங்கும் போது ஊழல் செய்கிறார்கள். பிறரை கொள்ளையடிப்பவனும் தன்னை பிறர் கொள்ளையடிப்பதை விரும்புவதில்லை. பிறருக்கு தீங்கு செய்பவனும் தனக்கு பிறர் தீங்கு செய்வதை விரும்புவதில்லை. மனித ஒழுக்கத்திற்கு தன்னைப் போலவே பிறரை நினைக்க வேண்டும் என்பது அடிப்படையாக அமைகிறது. அடிப்படை மனித ஒழுக்கத்திற்கு மாறாக நடக்கும் போதுதான் ஊழல் ஏற்படுகிறது. ஊழல் என்றால் பணத்தை பெறுவதோ பொது சொத்தை கையாடுவதோ மட்டுமல்ல. உதாரணமாக, வரிசையில் அனைவரும் நின்று கொண்டிருக்கும் போது ஒருவன் முறையற்ற விதத்தில் முன்னால் நிற்பதும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். பொதுமக்களின் மனம் ஊழலுக்கு எதிரானதாக, ஊழலை ஏற்றுக்கொள்ளாததாக இருந்தால் ஊழல் புரிபவர்கள் அரசு அலுவலர்களாகவும் வரமாட்டார்கள், அரசியல்வாதிகளாகவும் மாட்டார்கள். எனவே ஊழலற்ற தேசம் வேண்டுமெனில் பொதுமக்களின் மனப்பான்மையே முதலில் மாற வேண்டும். ஊழல் என்பது சுயநலம். பொதுநலத்தில் குறுக்கிடாத வரை சுயநலத்தினால் தவறில்லை. பொதுநலத்திற்கு மாறான சுயநலம் தீமை பயக்கக்கூடாது. இறுதியாக நாட்டையே ஒழித்துவிடும், சீரழித்துவிடும்.
அடிமையாக்கிவிடும். இதை மக்கள் உணருமாறு செய்ய வேண்டும். ஊழலுக்கு எதிராக தற்காலிகமாக ஆங்காங்கு ஒன்று இரண்டு போராடினால் போதாது. ஊழலால் கிடைப்பது தற்காலிக தீர்வுதானே ஒழிய நிரந்தர தீர்வு அல்ல என்பதை உணருமாறு செய்ய வேண்டும். நமது இந்தியாவை வளர்ந்த நாடாக உருவாக்க மனிதத்தன்மை மிக்க தேசத்தை உருவாக்குவோம். ஊழலற்ற இந்தியாவை மாற்றுவோம். லஞ்சம் தவிர நெஞ்சம் நிமிர். நன்றி. இஸ்லாம் பிரம்மச்சரியத்தை ஆதரிக்கவில்லை. இஸ்லாமிய இளைஞர்கள் மிக இளமை காலத்தில் 24-25 வயதிற்குள் இப்போதெல்லாம் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னொரு புறம் வேலைக்கு செல்கிறோம், உயர் படிப்பு படிக்கிறோம் என்று பல்வேறு காரணங்களை சொல்லி திருமணத்தை தவிர்க்கும் இஸ்லாமிய பெண்களின் எண்ணிக்கை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அதிகரித்து வருகிறது. ஏதேதோ காரணங்களை சொல்லி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை தவிர்க்க முயலும் இஸ்லாமிய பெண்களுக்கு நாம் இல்வாழ்வின் சிறப்பை எடுத்துரைக்க வேண்டியது கடமையாகி இருக்கிறது. வேறு காரணங்களால், கலாச்சார மாற்றங்களால், சுய வெளிப்பாட்டின் அடிப்படையில் இப்போது திருமணத்தை தவிர்க்கும் இளையோர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. உண்மையில் ஆரோக்கியமற்ற இந்த செயல்பாட்டின் பின்னணியில் நிக்காஹ் என்னும் நபிவழி சுன்னத்தால் கிடைக்கும் பெருமைமிகு நன்மைகள் குறித்து பேசுவோம். இதோ மலேசிய பாடலாசிரியர் AMZ ஹாரூன் அவர்கள் எழுதி தயாரித்து இறையன்பன் குத்தூஸ் பாடிய நிக்கா நபிவழி சுன்னத் பாடலை போன்று. நபி வழி சுன்னத்தாகும். இந்த வாழ்வே மண்ணில் ஜன்னத்தாகும். நிக்கா நபி வழி சுன்னத்தாகும். இந்த வாழ்வே மண்ணில் ஜன்னத்தாகும். ஜோடி சேரும் மணமக்கள் ஜோராய் வாழ இன்பம் சூழ அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம். நம் அண்ணல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம். நம் அண்ணல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். நிக்கா நபி வழி சுன்னத்தாகும். இந்த வாழ்வே மண்ணில் ஜன்னத்தாகும். ஜோடி சேரும் மணமக்கள் ஜோராய் வாழ இன்பம் சூழ அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம். நம் அண்ணல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். திருமொழியில் வாழ்ந்து காட்டம்மா. உன் அன்பு கணவன் ஆசை நெஞ்சில் பாசம் கூட்டம்மா. அருள்மறையின் திருமொழியில் வாழ்ந்து காட்டம்மா. உன் அன்பு கணவன் ஆசை நெஞ்சில் பாசம் கூட்டம்மா. ஒருவரின் மானம் ஒருவர் காக்கும் ஆடையாக வேண்டும். நம் உத்தம நபியின் சத்திய வாக்கை சூடியாக வேண்டும். அதில் ஒளிரும் வாழ்க்கை மிளிரும் இறை அருளும் சேர்ந்து நாளும்
மணமக்கள் ஜோராய் வாழ இன்பம் சூழ அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம் நம் மன்னல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். இஸ்லாம் கூறும் இல்லறமே நல்லறமாகுமே. நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ நன்மைகள் சூழுமே. இஸ்லாம் கூறும் இல்லறமே நல்லறமாகுமே. நாம் ஒருவரை ஒருவர் புரிந்து வாழ நன்மைகள் சூழுமே. புதுமை வந்து மன்னை கதிஜா நபிகளை பார்த்தது போலும் பொறுமை குணமும் தியாக மனமும் வேண்டும் எந்த நாளும் தினப்பாக்கில் இனிமை சேர்த்து பல மலர்கள் பூத்திட வாழ்க வாழ்க. நிக்கா நபி வழி சுன்னத்தாகும் இந்த வாழ்வே மண்ணில் ஜன்னத்தாகும். ஜோடி சேரும் மணமக்கள் ஜோராய் வாழ இன்பம் சூழ அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம் நம் மன்னல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். தொலைவில் இருந்து ஓடி வந்திட்ட அன்பின் உறவுகளே, வாஞ்சை நெஞ்சத்தில் வாழ்த்து சொல்லிய நறுமண நட்புகளே. தொலைவில் இருந்து ஓடி வந்திட்ட அன்பின் உறவுகளே, வாஞ்சை நெஞ்சத்தில் வாழ்த்து சொல்லிய நறுமண நட்புகளே. நன்றிகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை நெகிழ்ந்தோம் நாங்களே. சந்ததி பெருகி நிம்மதி நிறைக ஆசிகள் கூறுங்களே. தொடரும் உறவு என்றும் மலரும் மணமக்கள் நீடு வாழ்க வாழ்க. நிக்கா நபி வழி சுன்னத்தாகும் இந்த வாழ்வே மண்ணில் ஜன்னத்தாகும். ஜோடி சேரும் மணமக்கள் ஜோராய் வாழ இன்பம் சூழ அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம் நம் மன்னல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். அல்லாவின் அருள் வேண்டி வாழ்த்தி பாடிடுவோம் நம் மன்னல் நபியின் ஆசி தன்னை நாமும் நாடிடுவோம். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு FM இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள் வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு FM இணைய வானொலி 9080475780. நேர்களே, இன்றைய ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியின் இறுதிப் பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்ட்ராய்டு ஃபோனில் இசைமுரசு அப்ளிகேஷனை பயன்படுத்தி வானொலியை கேட்பவர்கள் தங்களிடம் இருக்கும் பழைய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை டெலீட் செய்துவிட்டு இந்த ஆண்டு ரமலானை முன்னிட்டு வெளியிடப்பட்டிருக்கும் புதிய ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை கூகுள் பிளே ஸ்டோரில் இசைமுரசு FM HD என டைப் செய்து டவுன்லோட் செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய மெனுக்களுடன் சோஷியல் மீடியாக்களின் இணைப்புடன் வாட்ஸ்அப் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளும் ஓர் புதிய அப்ளிகேஷன் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியை அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் ஸ்லைட் மெனுவில் நீங்கள் யூடியூப் வழியாக எப்போது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம்.
அதில் தரப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப் வழியாக இந்த நிகழ்ச்சியின் விமர்சனங்களை அனுப்பி வையுங்கள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களுக்கும் கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் இன்னொரு சிறப்பு நிகழ்வுகளோடு சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான் வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.